ஹலோ கைஸ், நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஃபுல் வீடியோ போட முடியல. போட்டாலுமே வியூஸ் போக மாட்டேதுன்ற காரணத்தினால தான் ஃபுல் வீடியோ போட முடியல. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, கிரிக்கெட் பற்றி தான் நிறைய பேச போகிறோம். ஸோ சின்ன வயசுலேருந்து அது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படின்றதும் தெரில. ஸோ மேபி எங்கள் ஊரில் எங்கள் பசங்க விளாண்டதுனால கூட இருக்கலாம். அவங்க கூட விளாண்டு தான் எனக்கு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்துச்சு. சின்ன வயசில் ஸ்கூல் போகிறப்போ எங்கள் வீட்டுக்கும் ஸ்கூல் 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நடந்தான் போவேன். அப்படி நடந்து போகிறப்போ இந்தியா மேட்சஸ் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா, அப்போல்லாம் எங்கள் வீட்டில் டிவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ லேட்டராக தான் வாங்கினோம். அப்போயும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வாங்கினோம். டைமில் வந்து டிவி எதுவுமே இருக்காது அப்படின்றதுனால ஸோ மேட்ச் பார்க்குறதுக்கு எவ்வளோதான் நம்ம கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும், ஆர்வமாக இருந்தாலுமே, அந்த மேட்சை பார்க்க முடியாமல் போகிறது அது ரொம்ப பெரிய ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இந்தியா மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா, எங்கே நாங்கள் கிரிக்கெட் எங்கே பார்க்க போவோம்னா, நான் என்னோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் இங்கே பக்கத்து ஊரில் நடந்தே போய் தான் கிரிக்கெட் பார்ப்போம். ஸோ அந்த டைமில் இந்த டெக்னாலஜி எல்லாமே, இந்த மொபைல் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கட்டும், இந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்தது தான். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்தது தான் இதெல்லாம். இப்போ தான் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம எல்லாருமே மொபைலில் பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவியில் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்தது தான். ஸோ அந்த டைம்லலாம் நாங்கள் ஸ்கூல் போகிறப்போ மேட்ச் பார்க்கணுன்னு நினச்சாலும், நாங்கள் ஸ்கூல் போகிற வழியில் இருக்கிற அந்த வீடு எங்கெங்கெல்லாம் டிவி இருக்கோ அந்த வீட்டில் எல்லாம் போய் உட்காந்து அந்த மாதிரி தான் நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். ஸோ எங்களுக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு முடியாது, ஏன்னா யார் வீட்லையுமே டிவி இருக்காது. கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அது தேவையே கிடையாது. நீங்கள் பேசிக்காகவே உங்கள் வீட்லேயே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டியது அது உங்களோட பொறுப்பு. நீங்கள் கேட்குறீங்க, நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நான் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இத்தனை வருஷத்தில் சொந்தமாக ஒரு கிட் பேக் கூட நான் வாங்கினது கிடையாது. வாங்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆசை இருக்குது. ஒரு ஓன் பேட் வாங்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் வாங்க முடியல. காரணம் என்னென்னா, அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கோம். நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதை உங்கள் பெற்றவங்க அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க சின்ன வயசில் இருந்தப்போ, அவங்க கேட்டப்போ அது கிடைச்சிருக்காது. ஸோ நீங்கள் அவங்களோட பையனாக இருக்கீங்க, நீங்கள் கேட்குறீங்க, அதோட பெயின் எப்படி இருக்குன்றத அவங்க உணர்ந்ததுனால மட்டும்தான் அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினைக்கிற கேமில், கிரிக்கெட் மட்டும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற கேமில் கண்டிப்பாக உங்களால் பெரிய ஆள வர முடியும். அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்னா நார்மலான ப்ராக்டிஸ் கிடையாது. 6 மணிக்கு போயிட்டு அந்த 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றது அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து கிரிக்கெட்டில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிரிக்கெட் அப்படின்றது ரொம்ப ஒரு டஃப்பான காம்படிஷன் இந்தியாவில். ஏன்னா 146 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டில் 11 பேர் தான் உள்ளே விளையாட போகிறாங்க. மித்த 5 பேர் வெளியில் உட்காந்துருக்க போகிறாங்க. உள்ளே விளையாடணும் அப்படின்னு நினச்சாலே அதை நினைக்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரணும். ஸோ இவ்வளோ காம்படிஷன் இருக்கிற கிரிக்கெட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் பயப்படக்கூடாது. நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்றது உங்களுக்கு தோணவே கூடாது. உங்களுக்கு பிடிக்குன்றது சாதாரண விஷயம். எனக்கு இது பிடிக்குன்றது சாதாரண விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல தான் உங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்கள் போராடுவீங்க. முடிஞ்சளவு உங்களோட ரொம்ப சரியாக பண்ணுங்க. கோச் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் மைனஸாக இருக்குது, உங்களால் ஒரு ஷாட் ஆட முடியல, உங்களால் இன்ஸ்விங் பண்ண முடியல, இல்லை அவுட் ஸ்விங் பண்ண முடியல, இல்லை ஸ்லோ பால் போட முடியல அப்படின்னா, ஏன் முடியலைன்றத கோச்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்கிற டெக்னிக்கை, அவங்க கொடுக்குற டிப்ஸை காதில் வாங்குங்க. அதை அப்ளை பண்ணுங்க. அடுத்த நிமிஷமே அப்ளை பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் எனக்கு கோச் கிடையாது. நான் கிரிக்கெட் டீமில் செலெக்ஷன் ஆகிறப்போ நான் எப்படி செலக்ட் ஆனேன்னா, ஃபஸ்ட் இயர் நான் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் இயரில் தான் போய் ட்ரை பண்ணேன். செகண்ட் இயரில் ட்ரை பண்ணும்போது என்னோடய ஃபோக்கஸ், என்கிட்ட நியூ பால் தான் கொடுத்தாங்க, செமினி கூட கிடையாது, நியூ பால் கொடுத்தாங்க. அப்படி என்னோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, செலெக்ஷனுக்கோ ஒரு பால் கூட டவுன் த லெக் போட்டுறாத, எக்ஸ்ட்ரா போட்டாலும் போடு, ஆஃப் ஸ்டம்பில் போடு, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பந்து போட்டேன். நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஸ்டிச் பாலை பார்க்குறேன். அது கையில் வந்தோடனே எனக்கு பால் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எப்போவுமே டென்னிஸ் பாலில் விளாண்டு, டென்னிஸ் பால் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். பட் ஸ்டிச் பால்ன்றது பெருசாக இருக்கும், பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இத்தனைக்கும் சீமில் வச்சு தான் போட்டேன். அக்ராஸாக கூட பிடிக்கல. நான் 2 ஓவர் போட்டிருப்பேன். அந்த 2 ஓவர்லையுமே ஒரு பால் கூட டவுன் த லெக் போடல. எங்களுக்கு கோச்சர்லாம் கிடையாது. எங்களோட சீனியர் பிளேயர் தான் வாட்ச் பண்ணாங்க. சீனியர் பிளேயர் தான் வந்து செலெக்ஷனுக்கு வந்திருந்தாரு. அவர் தான் எங்களை எடுத்தார். 6 பால் தான் போட்டார். 12 பால் எனக்கு சொல்லியிருந்தாங்க. 6 பால் தான் போட்டேன். 6 பால்லேயே எனக்கு போதும் நிப்பாட்டிருங்க அப்படின்ட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட் இயரே 11th இருந்தேன். நான் காலேஜில் படித்த அந்த அடுத்த 2-3 வருஷமுமே
நான் 11th இல்லாமல் இருக்க மாட்டேன், 11th இருப்பேன். எந்த ப்ராக்டிஸ் மேட்சாக இருந்தாலும் சரி 11th இருப்பேன். எனக்கு அதுவே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எந்த அளவுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்றது இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். என்னோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்கூலில் பிடி பீரியட் வர பசங்க ஓன் பேட் தான் கொண்டு வராங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களோட கிரிக்கெட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிடி ஹவரில் ஃபர்ஸ்ட் சார் இருக்க மாட்டார். பிடி ஹவரில் எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அப்புறம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம சொல்ல போகிறது உண்மை. பிடி பீரியட் வந்துச்சுன்னா நாங்கள் எதை வச்சு கிரிக்கெட் விளாடுவோம் தெரியுமா? எங்களோட செப்பல் ஸ்லிப்பரை வச்சு தான் கிரிக்கெட் விளாடுவோம். ஸ்லிப்பரை கையில் மாட்டிட்டு அதில் தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். டெம்பர் பால் தான் வச்சுருப்போம். ஃபிட்டாஸ் அண்டராமில் தான் போட்டு விளாடுவோம். சரி, அந்த கிரிக்கெட்டை விளாடும் போது எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்விட்ச் பாலை பார்க்குறப்போ, அந்த பேடு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க, தயவுசெய்து உங்களோட ஃபோக்கஸை கிரிக்கெட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கிரிக்கெட்னு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதில் மேலே போக முடியும். நிறைய டிஎன்சியில் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா, டிஎன்சி செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நிறையா இருக்குது. அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19 இப்படி எல்லா செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் போய் நிறையா அட்டன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துவாங்க. அப்போ தான் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அடுத்த வருஷம் வந்தால் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் டிஎன்சி லீக்கெல்லாம் ஆன் பண்ணிங்கன்னா, சென்னை சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லீக்கெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து உங்கள் பிடி சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டிஎன்சியில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் ட்ரையல்ஸ் வர்றப்போ இல்லை அடுத்த வருஷம் மேட்ச் வர்றப்போ உங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு விளாடுங்க. ஒன்ஸ் நீங்கள் டிஎன்சிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அதுலேருந்து நீங்கள் வெளில வர மாட்டீங்க. ஸோ அதை பிடிச்சி நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களால் இந்தியன் டீமுக்கு விளையாட முடியும்.